இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மனுஷனோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா, ஊட்ஸ் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப பணக்காரராகவும் அதே நேரத்தில் நீதிமானாகவும் தேவனுக்கு பயந்தவராகவும் வாழ்ந்த நம்மளோட யோபுவோடைய கதை தான். யோபுவுக்கு மொத்தமாக 10 பிள்ளைங்க இருந்தாங்க. 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும். இது மட்டும் இல்லை, யோபு ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார். ஏகப்பட்ட ஆடுகள், ஒட்டகங்கள், ஏர்மாடுகள், நிறைய வேலைக்காரங்க அவருக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊர்லேயே ஒரு செல்வந்தனாகவும் ஒரு அதிகாரம் உள்ளவராகவும் அவர் இருந்து வந்தார். யோபு எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் சரி, அவர் என்றைக்குமே தேவனை தான் முதன்மையாக வச்சு பார்ப்பார். நிறைய பலிகள் செலுத்தி நல்ல ஆராதனை செஞ்சு நீதிமானாக தேவனுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அவங்களோட பிள்ளைங்களையும் அதே மாதிரி பரிசுத்தப்படுத்தியே வளர்க்குறாரு. அவங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. பெரியவங்களானதுக்கப்புறமா அவங்க வீடுகளில் விருந்து வச்சு அவங்க மாறி மாறி சாப்பிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பம் அப்படியே போயிட்டுருக்கு. இப்படி ஒரு மனுஷன் இருந்துட்டாலே போதும், அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் அவர் மேலே தான் கவனமாக இருக்கும் இல்லையா? ஆனால் துரதிருஷ்டவசமாக சாத்தானுக்கும் நம்ம யோபு மேலே ஒரு கண்ணாயிடுச்சு. எப்படியாவது யோபுவை அழிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். அப்போ தான் தேவன் யோபுக்காக டைரெக்டாக சாத்தான் கிட்ட போய் பேசுகிறாரு. நீ என்னோட யோபு மேலேயே அவன் கண்ணை வச்ச. அவன் யார் தெரியுமா? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய என்னோட மகன். அவனை மாதிரி ஒருத்தன் இந்த பூமியில் யாருமே இல்லைன்னு யோபுக்காக போய் அவரே பேசுகிறாரு. அதுக்கு சாத்தான் சொல்கிறான், அவனுக்கு நீங்கள் ஏகப்பட்ட செல்வம் கொடுத்துருக்கீங்க, அவனை நீங்கள் இந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்க, அதனால தான் அவன் இன்னும் உங்கள் மேலே இப்படி நம்பிக்கையாக இருக்கான். அந்த செல்வத்தையெல்லாம் அவன்கிட்ட நீ எடுத்து பாருங்கள், அவன் உங்களை தூஷிச்சிடுவான் அப்படின்னு சாத்தான் நம்ம தேவன்கிட்டயே சொல்கிறான். அப்போ தேவன் சொல்கிறாரு, சரி நமக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். நீ யோபுவை மட்டும் தொடக்கூடாது, ஆனால் அவனோட செல்வத்தையெல்லாம் எடு, அவன் என்ன தூஷிக்கிறானான்னு பார்ப்போம் அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்படியே என்ன நடக்குதுன்னா, யோபுவோடைய இந்த ஆடுகள், கழுதைகள், அந்த ஒட்டகங்கள் எல்லாமே ஒரே நாளில் செத்து போயிடுது. அதே மாதிரி அவரோட வேலைக்காரர்களும் அப்படியே தொடர்ந்து அதே நாளில் அவரோட 10 பிள்ளைகளும் இறந்து போயிடுறாங்க. அவ்வளோ துக்கமான விஷயம் இல்லையா? ஒரே நாளில் யோபு தன்னோட எல்லா செல்வத்தையும் இழந்து தன்னோட துணியை கிழித்து மொட்டை எடுத்துக்கொண்டு நிலத்தில் விழுந்து தேவனை பணிந்து கொண்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவனை ஒரு வார்த்தை கூட தூஷிக்கலை. அவர் சொன்னதை, தேவன் எனக்கு கொடுத்ததை அவர் எடுத்துக்கிட்டாரு. நான் என்னோடய தாயின் கருவிலேருந்து நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக தான் நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வார்த்தை கூட தேவனை தூஷிக்கவோ அவரை பழி சொல்லவோ இல்லை. தேவன் சாத்தான் கிட்ட, பாத்தியா என்னோட யோபு என்ன ஒரு வார்த்தை கூட தூஷித்து பேசலை அப்படின்னு சொன்னார். உடனே சாத்தான் என்ன தெரியுமா சொன்னான்? எல்லாமே போனாலும் அவனோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அவன் ஆரோக்கியமாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். உடனே தேவன் சொல்கிறாரு, சரி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் அவனோட உயிருக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன ஆகுதுன்னா, யோபுவுக்கு தன்னோட உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்களால் அவதிப்பட்டு அதிலிருந்து நாத்தம் வீசுகிற அளவுக்கு அவர் பாதிக்கப்படுறாரு. ஓட்டை எடுத்து தன்னோட மேலே அவரே சுரண்டிட்டு இருக்கிறப்போ அவரோட மனைவி சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் உன்னோட உத்தமத்தில் எதுக்கு உறுதியாக இருக்கிறீங்க? தேவனை தூஷித்து உன்னோட ஜீவனை விட்டுருங்க அப்படின்னு சொந்த மனைவியே சொல்கிறாங்க. அப்போ யோபு என்ன தெரியுமா பதில் சொன்னார்? நீ பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாத, தேவன் கையில் நன்மையை அனுபவித்த நாம தீமையை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு யோபு தன்னோட மனைவிக்கே திரும்ப சொல்கிறாரு. அப்போ கூட அவர் தன்னோட வாயால் ஒரு வார்த்தை கூட தேவனை தூஷித்து பேசவே இல்லை. அடுத்த சோதனையும் வருது. என்னென்னா, யோபுவை பார்க்குறதுக்காக அவரோட 3 சிநேகிதர் வராங்க. யார் யாருன்னா, எலிப்பாசும் பில்தாதும் சோஃபாரும். 3 பேரும் வந்த உடனே யோபுவை பார்த்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டாரேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே உட்கார்ந்து ரொம்ப அழுதாங்க. அழுதது மட்டும் இல்லாமல் எதுவுமே பேசாமல் 7 நாள் இரவும் பகலும் யோபோடு கூட துக்கமாக இருந்தாங்களாம். எல்லா சோதனைகளையும் ஈஸியாக கடந்து வந்த யோபு இந்த தடவை கொஞ்சம் பதறிட்டார். என்ன, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா வந்திருக்கிறது, அவங்கக்கிட்ட தன்னோட மனக்குமுறலை எல்லாம் கொட்டிட்டார். நான் இவ்வளோ நீதிமானாக வாழ்ந்திருந்தோம், எனக்கு இப்படி ஒரு சோகம் வந்துருச்சே, எனக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு தன்னோட மனக்குமுறலை எல்லாம் அவர் சொல்லிட்டார்.
தேவன் அனுமதிச்சு தான் இந்த பிரச்சனை வருதுன்னும் சாத்தான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னும் இவங்க யாருக்குமே தெரியாது இல்லையா? அப்படி இருக்கிறப்போ யோபோட நண்பர்கள் சொல்கிறாங்க, பாவம் செய்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி நோய்களும் வியாதிகளும் எல்லாம் வரும். அப்போ யோபு ஏதோ மறைமுகமான பாவங்கள் செஞ்சுருக்காரு, அதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் யோபுவுக்கு தெரியும் அவர் ஒரு நீதிமானன்னு. அதனால் அவங்கக்கிட்ட விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே இப்படி எல்லாம் பேசுகிறத கேட்டு யோபுவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. யோபு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் என் இடத்துல இருந்திருந்தா நான் உங்களுக்கு எல்லாம் ஆறுதலாக இருந்திருப்பேன், இப்படியெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாத்திரம் இல்லை, அப்போ கூட தேவனை ஒரு வார்த்தை கூட அவர் தூஷித்து பேசலை. அவர் சொல்கிறாரு, என்னோட இந்த தோல் முதலானவை நசித்து போனால் கூட நான் அவருக்காக நிற்பேன், அவரை ஒரு வார்த்தை கூட தூஷித்து பேச மாட்டேன். ஒரு நாள் அவர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இறங்கி வருவார், அன்றைக்கி என்னோட மாம்சத்துலேருந்து நான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாரு. இப்போ தேவனே யோபு கிட்ட வந்து பேசுகிறாரு. தேவன் தன்னோட சிருஷ்டிப்பை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் நிறைய விஷயங்கள் அவருக்கு விவரித்து சொல்கிறாரு. இப்போ யோபு திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, நான் இதுக்கெல்லாம் பாத்திரம் அல்ல, நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறீர், நீங்கள் செய்ய நினச்சது எதுவுமே தடைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் யோபுவோட ஃப்ரெண்ட்ஸை கடிந்து கொள்கிறாரு. இப்படி யோபுவை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறது மாதிரி பேசினதுனால அவங்கள கடிந்து கொள்கிறாரு. நீங்கள் போய் தகன பலிகளை போடுங்க, யோபு உங்களுக்காக பரிந்து பேசட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க போய் தகன பலிகளை போட்டு யோபு அவரோட நண்பர்களுக்காக பரிந்து பேசின உடனே யோபுவோட சிறையிருப்பு மாறுது. யோபு முன்னாடி எப்படி செல்வந்தராக இருந்தாரோ அதை விட இரட்டிப்பாக அவருக்கு நன்மைகள் இந்த தடவை கிடைக்குது. இதுக்கப்புறமா யோபு தன்னோட 140 வயது வரைக்கும் நல்ல ஆரோக்கியவானாக இருந்து தன்னோட பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்து 4 தலைமுறை வரைக்கும் நன்மைகளை பார்த்தாராம். யோபு கிட்டேருந்து நம்ம எல்லாம் என்ன படிக்கிறோம்? பாவிகளுக்கு மட்டும்தான் சோதனையும் வியாதியும் கடன் பிரச்சனையும் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவர் ரொம்ப நேசிக்கிற பிள்ளைகளுக்கும் சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் நமக்கு என்ன சோதனை வந்தாலும் நம்மளை கைவிடாத ஒரு தேவன் நம்ம பக்கத்திலேயே இருக்கார். நமக்கு பிரச்சனையெல்லாம் வரப்போ நம்மளோட நீதியிலையும் உத்தமத்திலையும் சன்மார்க்கத்திலையும் நம்ம எப்படி இருக்கோன்றதை பார்த்துட்டு தான் இருக்கார். யோபுவை போல் வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுப்போம். யோபுவை மாதிரியான நன்மைகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முன்னிருந்ததை பார்க்கிலும் பின்காலத்தில் யோபு ரொம்ப நன்மையில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே மாதிரி நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர்றப்போ நம்ம இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரைஸ் லார்ட். ஆமென்.